வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அத்தியாவசியமான தாதுக்கள் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ பிபி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கொலஸ்ட்ராலும் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இதன் மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்மளுடைய தமனிகளில் பிளேக் கட்டமைப்பை குறைக்கும். ரத்த ஓட்டத்தை நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே நெல்லிக்காய் ஜூஸில் இல்லைங்க மக்களே, இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் நெல்லிக்காய் ஜூஸில் இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உச்சந்தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட தலைமுடிகளை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய, அதுவும் நமக்கு பார்த்தோம்னா தலைமுடிக்கு ஆரோக்கியமான விட்டமின் சத்துக்கள் அளிக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் நம்ம எடுத்துக்கூடிய அந்த சமயத்தில் விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸா தலைமுடிக்கு கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இது எல்லாமே தலைமுடியில் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்குவதற்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மேலும் தலைமுடியில் உதிர்ந்த இடத்துல நமக்கு மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் தூண்டும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைகள் மிக விரைவில் நமக்கு ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம், அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். தலைமுடி கருகருவென்று ஆரோக்கியமான முறையில் அடர்த்தியாக வளர்வதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது கூடவே சேர்த்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்முடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்பதான் உடல் எடை இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுதான் ஆரோக்கியம். அப்போ உடல் எடை அதை விடவும் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கரைத்து அந்த கொழுப்பு சத்துக்களை நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக, ஒரு ஆற்றலாக, ஒரு எனர்ஜியாக மாற்றிட்டு நம்மளுடைய உடனடியே சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக விளங்குகிறது. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நமக்கு எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நமக்கு காயங்கள்லாம் ஏற்பட்டால் உடனே ஆறி போயிடும். எலும்புகள் வலுவாக இருக்கும் போது நம்மளுடைய உடல் பேலன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி வலிமையான எலும்புகள் நமக்கு உருவாகணும் அப்படின்னா எலும்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும். கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகம் எடுத்துக்கணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில், மெடிக்கல் செக்அப்ஸில் பார்த்தோம்னா, மெடிக்கல் ரிசர்ச்சில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோபிளாஸ்ட் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்களினுடைய செயல்பாட்டை குறைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு, அதாவது எலும்புகள் வீக்காக ஆகிறதுக்கு நமக்கு முக்கிய காரணமாகவே இந்த செல்கள் தான் இருக்குது. அப்போ இந்த செல்களுடைய வளர்ச்சியை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம், அதாவது மூட்டு வலி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எலும்புகளில் ஏற்படக்கூடிய அந்த வலி, மூட்டு வலி எல்லாமே கியூர் ஆகிடும். வீக்கம் வெகுவாக அவங்களுக்கு குறைந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய
2 கண்களினுடைய பார்வை திறன் நன்றாக இருப்பது மிகவும் அவசியமானது. கண்களுக்கு மிக அழுத்தம் தரக்கூடிய, அதாவது பிரஷர் அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலங்களில் நமக்கு கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நம்ம வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம். எனவே நம்மளுடைய கண்களில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு நமக்கு கண்ட்ரோலா சீரான வேகத்துல போகணும். அப்படி போகிறத நம்ம உறுதி பண்ணிக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்பாடு நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கியூர் பண்ணிட்டு மனசு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் நமது ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அல்சைமர், பார்க்கின்சன் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி சார்ந்த நோய்களை நமக்கு குணப்படுத்தப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் நமக்கு தடுக்கப்படும். அப்போ எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம மனநிலை ரொம்பவே மேம்பட்டு ஞாபக சக்தி அதிகரித்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. விட்டமின் சி சத்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தும். பலவிதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம், வறட்டு இருமலை கூட வேகமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குணப்படுத்தும். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அடிக்கடி நெஞ்சை அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம், ஸோ அந்த டிபி, டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காச நோய் இருக்கிறவங்க, நெஞ்சை அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுவவங்களாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது வறட்டு இருமல் போன்றவையெல்லாம் குறைந்து சீராக அவங்களுக்கு சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த கிருமிகள் அனைத்தையுமே, ஆபத்தான கிருமிகள் அனைத்துமே வெளியேற்றிட்டு உடலிருந்து அந்த வெளியேற்றிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் என்ன பண்ண முடியும்னா சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு வழிவகுக்கும். ஆரோக்கியமான சுவாசத்தை நமக்கு கொடுக்கும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோஸ்க்ளெரோசிஸ் எனப்படுவது ஒரு நோய். இது என்ன நோயின்னு கேட்டீங்கன்னா, நமது உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள்ல அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளத்துல சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைச்சிட்டு இதய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆஸ்ட்ரோஸ்க்ளெரோசிஸ். ஸோ இந்த நோய் நமக்கு ஏற்படக்கூடாது, நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு. இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இந்த ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனை, இந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் பாதுகாக்குது. இதனால இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்வதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் நலமோடு வாழலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 50 மில்லி அளவுக்கு வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது, அல்லது தோல் சுருக்கம் சீக்கிரமாக சரியாகணும்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அனைத்துமே முதல்ல வெளியேறிடும். ரத்தத்தில் நமக்கு கிருமிகள் இருந்தாலும் நமக்கு தோலில் வறட்சித்தன்மை ஏற்படும். இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அனைத்துமே நெல்லிக்காய் ஜூஸ் வெளியேற்றிட்டு தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மையை நீக்கிடும். இதனால சருமம் உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும். சருமத்தினுடைய இந்த பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் கூட்டி தரும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு அந்த முகப்பொருட்களையும் நீக்குவதற்கு, தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சருமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இதனால நமக்கு பார்த்தோம்னா சருமம் ஆரோக்கியமாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்வதனாலையும் அதிக நேரம் கண் விழிக்கிறது, அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுறது, மாமிச உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது உள்ளிட்ட உடல் உஷ்ணம் போன்ற பல காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது. தொடர்ந்து நம்ம வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அந்த
அனைத்து கிருமிகளும் கழிவுகளும் அந்த அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறிடும். இதனால் வாயு தொல்லையை நம்ம நீக்கிக்கலாம். உடல் அதிக உஷ்ணமடைவதை நெல்லிக்காய் ஜூஸும் தடுத்து உடலுக்கு குளிர்ச்சி அளித்து மலச்சிக்கல் ஏற்பது தடுக்கிறது. வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுக்குது. சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கு. ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின்கள், நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கெல்லாம் அதிகரிக்கப்படுவதால் நமக்கு பலவிதமான நோய்கள்லாம் அட்டாக் ஆகாது. சுறுசுறுப்பாக எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எனர்ஜியோடு இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.